மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம், எங்கள் தமிழ்நாடு இயக்கத்தின் நிறுவனர் திரு உ. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஐயா வணக்கம். காவேரி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவது பற்றியும், மேகதாது அணை கர்நாடகா கட்டுவதை பற்றியும் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. குறுவை சாகுபடிக்கு இந்த தருணத்தில் காவேரி நீர் திறந்து விடப்படுமா? இது குறித்து தமிழக முதல்வர் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? நேரில் போய் சந்திப்பாரா? இது போன்ற பல விடயங்கள் இருக்குது. இதை பற்றின தெளிவான கருத்துக்களை நேர்களுக்கு எடுத்துக்க சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த காவிரி ஆற்று பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க. அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. தமிழர்களினுடைய ஒரு உயிர்நாடியான ஒரு பிரச்சனையாக இதை கருதலாம். அது காவிரியை பார்த்தீங்கன்னா, அது தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல, தமிழர் இயக்கத்திலும் ஒன்றாகி போன ஒன்று. எனவே இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை என்கிற ஒரு நிலையில் இந்த பிரச்சனையை மிக பொறுப்போடு கவனத்தோடு தமிழர்கள் இதை கையாளணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய அல்லது தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடியது தான் நம்முடைய சோழ மண்டலம். இன்றைக்கு பொன்னி ஆறு என்று நம்முடைய இலக்கியத்தால் போற்றப்படக்கூடிய காவிரி, அதனுடைய பாசன பரப்புத்தான் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் என்று பாராட்டப்படுகிறது, போற்றப்படுகிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று இலக்கியத்தில் அது சுட்டி காட்டப்படுகிறது. சோநாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை சோழ நாட்டுக்கு வழங்கியதே நம்முடைய காவிரி ஆறு. எனவே இந்த காவிரி ஆறு ஒரு உணவை அளிப்பது மட்டுமல்ல, உணர்வை அளிக்கக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு பிரச்சனையாக இந்த காவிரி ஆற்று பிரச்சனை இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே இப்போ நம்ம சொல்றதெல்லாம் தமிழர்கள் சார்பாக சொல்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, மிகுந்த பொறுப்போடு மிகுந்த கவனத்தோடு இதை கையாளணும். எனவே நாம் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இவர்கள் எல்லோருக்குமே நாம் கேட்டுக்கொள்வது, இதில் அரசியல் வேண்டாம். இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அனைவரும் ஆத்மார்த்தமான ஒரு முறையில் உள்ளார்ந்து உண்மையாக உணர்வுபூர்வமாக இந்த பிரச்சனையை கையாண்டு தமிழ்நாட்டினுடைய அல்லது காவிரி படுகையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளினுடைய ஒரு வாழ்வு என்கின்ற அந்த நிலையில, அவர்களுடைய எதிர்காலம் என்கின்ற அந்த நிலையில இவர்கள் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும், கையாள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள், அவர் இன்றைக்கு இந்த காவிரி பிரச்சனை எப்படி இருக்கிறது என்றால் இரண்டு வகைப்படும். இந்த காவிரி பிரச்சனை எல்லோருக்குமே தெரியும். நம்ம காவிரி ஆற்றினுடைய அந்த அதனுடைய ஓட்டம் பெரும்பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த காவிரி ஆறு கர்நாடகா தமிழ்நாடு என்று பிரச்சனை இருந்தாலும் கூட கொஞ்சம் கேரளம் கொஞ்சம் பாண்டிச்சேரி என்று வருகிறது. இந்த காவிரி ஆற்றினுடைய நீரை பாசனத்திற்காக பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தங்களை நாம் 1892 ஆண்டு 1924 ஆண்டுகளில் அன்றைக்கு இருந்த அரசு, குறிப்பாக மைசூர் சமஸ்தானத்துடனும் அன்றைய சென்னை மாகாணம், அன்றைக்கு பிரிட்டிஷாரினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய சென்னை மாகாணமும் இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. 1924 போட்ட ஒப்பந்தம் 50 ஆண்டு கால ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பும் கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பும் அதிகரிக்கிறது. 50 ஆண்டு காலத்தில் 1974 அந்த ஒப்பந்தம் காலாவதியாகி அதற்கு பிறகு 2 பக்கங்களும் அது பிரச்சனையாக பூதாகரமாக வெடிக்கின்றது. கர்நாடகத்தில் அவர்கள் எங்களுடைய பகுதியிலே இன்னும் கூடுதலான பாசன பரப்பிற்கு காவிரி ஆற்றை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அணை கட்ட முயற்சிக்கிறார்கள். இப்படியாக இந்த பிரச்சனை சென்று அன்றைக்கு 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்படுகிறது. 91 அது இடைக்கால தீர்ப்பை அளிக்கிறது. அதற்கு பிறகு 17 ஆண்டு காலம் கழித்து அந்த இறுதி தீர்ப்பாக 2007 வந்ததை நாம் அறிவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 420 மிகச்சரியாக சொல்ல போனால் 419 டிஎம்சி தமிழ்நாட்டிற்கும்
270 டிஎம்சி கர்நாடகத்திற்கும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த 419 ஒரு கால வரையறுக்குள் ஒரே நேரத்தில் இல்லாமல் அது ஜூன் மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் என்று ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு டிஎம்சி அளவு தண்ணீர் அது விடப்பட வேண்டும் என்று அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு இதை ஒழுங்குபடுத்துவதற்காக காவிரி ஆற்று ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இப்பொழுது இந்த காவிரி ஆற்றினுடைய குறுக்கே பெங்களூருக்கு தெற்கே தமிழக கர்நாடக எல்லையை ஒட்டி இந்த மேகதாட்டு என்று சொல்லக்கூடிய மேகதாது என்று சொல்லக்கூடிய அந்த அணைக்கட்டை இன்றைக்கு கர்நாடக அரசு குறிப்பாக பெங்களூருடைய குடிநீர் தேவைக்காகவும் மின்சார உற்பத்திக்காகவும் என்று சொல்லி இன்றைக்கு அது உருவாக்குகிறது. அணைக்கட்டை அது முயற்சிக்கிறது. அதற்கான அந்த ஒத்திசைவை பெறுவதற்காக அது ஒன்றிய அரசுக்கு அந்த திட்ட வரைவெல்லாம் இன்றைக்கு அளித்திருப்பது. அது ஒன்று. இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஏற்கனவே நடுவர் மன்றம் அளித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, அதனை ஒற்றி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அது உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த ஜூலை மாதத்தில் 15 நாட்களுக்கு அன்றாடம் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்றது உத்தரவிட்டு இருக்கிறது. அதை இன்றைக்கு கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. இது எங்களுக்கு நீர் பற்றாக்குறை, எனவே எங்களுக்கு குடிநீர் தேவைக்கே நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். பருவமழை இல்லை, எங்கள் பாசன பரப்புக்கு நீர் அளிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி இன்றைக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அது உத்தரவிட்டு இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களுக்கு இந்த அளவு தண்ணீரை கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவை அன்றைக்கு மறுதளித்து அதை நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது கர்நாடக அரசு. ஆனால் இங்கே இந்த காவிரி டெல்டா பகுதியிலே சோழ மண்டலத்தில் நம்முடைய விவசாயிகள் அவர்கள் அங்கே அந்த நீருக்காக அந்த தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். காய்ந்து போய் விடுமோ என்கின்ற அந்த நிலை. இப்போ இதை ஒன்றிய அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மேகதாது அணை கட்டுவதை அது ஏற்கனவே அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு அது முரணானது. எனவே ஏற்கனவே ஒரு அளவு அந்த தண்ணீர் 2 மாநிலங்களுக்கும் பங்கீடு, அது கேரளாவும் பாண்டிச்சேரியும் குறைந்த அளவு அதற்கு தண்ணீர் அளவு செல்கிறது. எனவே இவைகளை ஒழுங்காக இந்த பாசனத்திற்காக திறந்துவிடும் என்கின்ற அந்த நடுவர் மன்ற உத்தரவை மீறியதாக இந்த மேகதாது அணை கட்டுவது இருக்கிறது என்கின்ற ஒரு பிரச்சனையும், இன்றைக்கு காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய உடனடி தேவைக்காக ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு காவிரி ஆற்று ஒழுங்காற்று குழு அது உத்தரவிட்டு இருக்கக்கூடிய அன்றாட அந்த தண்ணீர் தேவைக்கு இன்றைக்கு அதை நிறைவேற்ற வேண்டும். இப்போ இந்த பிரச்சனை உணர்வு பூர்வமான பிரச்சனை. இதிலே நாம் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சிகளோ, குறிப்பாக எதிர்கட்சிகள் இதில் அரசியல் செய்யக்கூடாது. நாம் மிகுந்த பொறுப்போடு கவனத்தோடு கண்ணியத்தோடு இந்த பிரச்சனையை கையாள வேண்டும். ஏனென்றால் 2 புறமும் கர்நாடகமும் தமிழகமும் எதிர்ப்புற ஒரு எதிரெதிர் நிலையை நாம் மேற்கொண்டிருந்தால் அது தமிழக விவசாயிகளினுடைய நலனுக்கு அது பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். எனவே இதிலே அரசியல் செய்ய வேண்டாம். இங்கே யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம், விமர்சனம் செய்ய வேண்டாம். எனவே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எதிர்கட்சிகள் இன்றைக்கு தாவேகா அரசுக்கு, திரு விஜய் அவர்களின் தலைமையிலான அந்த அரசுக்கு அது சொல்ல வேண்டும். அதை தாவேகா அரசு, திரு விஜய் அவர்கள் அதை மிகுந்த கவனத்தோடு பொறுப்போடு பரிசீலித்து, ஒரு தமிழகம் ஒன்றுபட்ட ஒரு நிலையிலே இருக்கிறது, ஒருமுகமாக தன்னுடைய உரிமைக்காக அது களத்திலே இருக்கிறது என்கின்ற அந்த நிலையைத்தான் வெளிப்படுத்த வேண்டும். எனவே இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பிரதம அமைச்சருக்கு எழுதியிருக்கிறார். இந்த பிரச்சனையிலே தலையிட்டு தமிழ்நாட்டினுக்கு உள்ள நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றெல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் இதிலே அரசியல் செய்யாமல் உணர்ச்சிகளை கிளப்புகின்ற வசனங்களை எல்லாம் பேச வேண்டாம். இது 2 பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய முதுகெலும் என்று சொல்லக்கூடிய விவசாயிகளினுடைய ஜீவாதார பிரச்சனை. அது மட்டுமல்ல, அது தமிழகத்தினுடைய
அந்த உணவு தேவையை நிறைவேற்றக்கூடிய அது களஞ்சியத்தினுடைய ஒரு பிரச்சனை, களத்தினுடைய ஒரு பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனையில் அரசியல் செய்து விவசாயிகளினுடைய அந்த வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சூழலையோ அல்லது தமிழகத்தினுடைய அந்த உணவு தேவையை அது பாதிக்கக்கூடிய ஒரு சூழலையோ நாம் உருவாக்கிவிடக்கூடாது. எனவே இன்றைக்கு இந்த காவிரியினுடைய பிரச்சனை, காவிரி ஆற்றினுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மேகதாது அணை கட்டுதலாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதத்தில் 15 நாட்களுக்கு அன்றாடம் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காவிரி நீர் அதை ஒழுங்காற்று குழுவினுடைய உத்தரவாக இருக்கட்டும், அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தாவேக அரசும் எதிர்க்கட்சிகளும் மிகுந்த பொறுப்போடு மிகுந்த கவனத்தோடு இதை கையாள வேண்டும். இதில் யாரும் அரசியல் செய்துவிடக்கூடாது. எனவே நாம் எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பாக கேட்கிறோம், ஒன்றுபட்டு நாம் நிற்க வேண்டும். அது நம்முடைய விவசாயிகளினுடைய ஜீவாதார பிரச்சனை, தமிழர்களுடைய உயிர்நாடியான உணர்வு பூர்வமான பிரச்சனை. எனவே ஒருமுகமாக நிற்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயா, சென்ற வாரம் போட்டித் தேர்வு தொடர்பாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுனீங்க. ஸோ அதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுறதை பற்றியும், மாணவர்களுக்கு உண்டான தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 4 போட்டித் தேர்வை பற்றியும் தொடர்பு படுத்தி பேசினீங்க. அது சில ஊடகங்களில் அது ஒரு செய்தியாக வெளியிட்டு ஒரு வைரல் ஆனது. அதை பற்றின ஒரு முழு தகவலை நம்மளோட நேயர்களுக்கு எடுத்து கூறுங்க ஐயா. திருச்சி கிழக்கு தொகுதி அதில் நிற்கிறத பற்றியும் ஏதோ மாணவர்கள்ட்ட பேசுகிறதா கேட்குறீங்க. அது கடந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னா, நான் மதுரை, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் குறிப்பாக இந்த ஐஏஎஸ் பயிற்சி மையங்கள், ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையம், அதே போல் வெராண்டா ஐஏஎஸ் பயிற்சி மையம், இவர்கள் நேர்மை ஐஏஎஸ் பயிற்சி மையம், இது போன்ற 2-3 பயிற்சி மையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் நான் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் போய் பேசுகிறேன். மதுரையில் பேசுகிறப்ப என்னை அறிமுகப்படுத்தினவர் ஏதோ ஒரு வேடிக்கையாக என்னை பற்றி சொல்லிட்டு, சகாயம் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில எல்லாம் நிற்கப் போகிறார் அப்படின்லாம் சொல்லி செய்திகள்லாம் வருகிறது அப்படின்லாம் சொல்லி அவர் ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் ஒரு நகைச்சுவையாகவும் சொல்லி அங்கே பேசினார். அதுக்கு நான் பதில் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை, இதில் அரசியல் எதுவும் இல்லை, அரசியல் பேசலை. மாணவர்களை குறிப்பாக ஐஏஎஸ் இந்த குடிமைப்பணி தேர்வுக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய, அதை போல் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 4 இது போன்ற தமிழ்நாடு அரசனுடைய தேர்வாணையம் அது நடத்துகின்ற அந்த தேர்வுகளுக்காக அவர் ஊக்கத்தோடு படிக்க வேண்டும் என்பதற்காக நான் ரொம்ப நகைச்சுவையாக குறிப்பிட்டேன். அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் நிற்பேனா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். திருச்சி கிழக்கு தொகுதி நான் நிற்பதை காட்டிலும் நீங்கள் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 4 நீங்கள் மிகச்சிறப்பாக வெற்றி பெறுவதுதான் எனக்கு மகிழ்ச்சி. எனவே நீங்கள் அதிலே கூடுதலாக கவனம் செலுத்தி பொறுப்போடு நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் நகைச்சுவையோடு குறிப்பிட்டேன். எனவே திருச்சி கிழக்கு தொகுதியை காட்டிலும் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 4 நீங்கள் வெற்றி பெறுவது முக்கியம் என்று நான் நகைச்சுவையாக செய்தி சொன்னதை ஒரு அரசியல் செய்தியாக வழக்கமாக ஊடகங்களால் போடப்பட்டது. அன்றைக்கும் அப்படித்தான் போடப்பட்டது. அதிலே அரசியல் வெளிப்பாடுகள் எதுவும் இல்லை. எனவே நான் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லிய ஒரு சொற்றொடர் தான் அது. ஐயா, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி மாற்றம் ஊடகத்திற்கு நேர்காணல் அளித்தமைக்கு மிக்க நன்றி. இது போன்ற மேலும் பல காணொளிகளுக்கு மாற்றம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.